தனியரசு, நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி கணக்கு, இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? பொதுவாக இப்ப பாஜக அல்லது அதிமுக உறவை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இப்ப சமீப காலமா பார்த்தோம். அதைத்தான் இப்ப துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி எல்லாம் அதை இன்னைக்கு உறுதிப்பட சொல்லிட்டார். அதிமுக பாஜக கூட்டணியை நான் விரும்புறோம், அது சரிதான். ஆனா எடப்பாடி அந்த தலைமையில் இருக்கிற வரை அது சாத்தியப்படாது அல்லது அது சரி வராது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா எடப்பாடியே நம்ம அந்த எடுத்துட்டு வேற அந்த இடத்துக்கு வேற யாராவது ஒரு தலைமையை கொண்டுட்டு வரணுங்கிறது குருமூர்த்தி என்ன விரும்புறார். குருமூர்த்தி என்ன விரும்புறாருன்னா பாஜக, டெல்லி எல்லாரும் விரும்புறாங்கிறதாவது அர்த்தம். அப்படின்னா நீங்க பாஜகவின் விருப்பத்தில், பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இவ்வளவு காலமும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சி அது இயங்கியது. அது அரசா இருந்தாலும், எடப்பாடியுடைய அரசா இருந்தாலும், இப்பொழுது வரை எடப்பாடியுடைய கட்சியா இருந்தாலும் பாஜகவின் விருப்பத்துக்கு இணைந்துதான் அவங்க கட்சி இயக்கத்தை நடத்துறாங்கிறத நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட குருமூர்த்தி எல்லாம் அதை விளக்கமா சொல்லியிருக்காரு. அதுல நீங்க பாஜகவோடு கேட்கலன்னு சொல்றாரு. இல்ல அதுதான் சொன்னதை கேட்கல, பாஜக சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ் தானே சொல்றாரு அவர். அதான்மா இப்ப நம்ம ஏற்கனவே ஓபிஎஸ் அவர் சொன்னதை கேட்டாரு, கருவிருப்பத்தை நடத்தினாரு. அப்புறம் மோடி ஐயா, அமித்ஷா ஐயா சொன்னாங்க. அப்புறம் ஆளுநர் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைச்சாரு, அரசாங்கத்தை நடத்தினாங்க. அப்புறம் பிறகு தேர்தலில் நான் தனித்தே அவர்கள் இல்லாமலேயே வெற்றி பெற்று அவர்கள் உங்களுக்கு என்ன விசுவாசமாக இருப்பார்களோ அதை நான் இவ்வளவு காலமும் உங்களுக்கு என்ன விசுவாசமாக இருக்கணும், அதை விட கூடுதலாக பாஜகவுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அமித்ஷா கிடமும் குருமூர்த்தியிடமும் மோடியிடம் கொடுத்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்துதான் எடப்பாடி தப்பிச்சாரு. அவன் இப்பவும் குருமூர்த்தி என்ன சொல்றாரு, நான் நீங்க இப்ப தனிப்பெரும்பான்மையை நீங்க பெற முடியாது, தோத்துருவீங்க. எங்க ரிப்போர்ட் படி, ஆய்வுப்படி, நாங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க திமுக இப்ப இருக்கிற நிலைமையை நீடிச்சா, இப்ப நான் அதாவது சின்னமா டிடிவியோட நீங்க உறவு வச்சுக்காம இருந்தா இவ்வளவு நீங்க செய்ய முடியாது. திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துடும். ஆகவே நாங்க சொல்றதை கேளுங்க. டிடிவி அமமுகவை இணைச்சுக்கிட்டோம்னா திமுக அது தனிப்பெரும்பான்மையில வர முடியாது, மைனாரிட்டி அரசாங்கம் தான் இருக்கும். அது கலைஞர் மாதிரி பக்குவம் இல்லாத பலங்கீனமான தலைவர் ஸ்டாலின், அவரால் அதை நீடிச்சு கொண்டு போக முடியாது. அதே மாதிரி அதிமுக ஒரு வலிமையான இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனால அவர் எடப்பாடி ஏத்துக்கலன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதாவது நாங்க சொன்ன அட்வைஸ அவரு நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னுடைய ரிப்போர்ட், அதாவது மாநில உளவு பிரிவு அல்லது அவருடைய எடப்பாடியினுடைய கடந்த கால அரசியல் இவ்வளவு கால நீண்ட கால அனுபவத்தின் அடிப்படையில் எடப்பாடியாகி நான் சொல்லுகிறேன், தனி பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியாகி நான் மீண்டும் முதலமைச்சராகி பாஜக, மோடி, அமித்ஷா தலைமையிலான அவங்க RSS இந்துத்துவ அமைப்புகளுக்கு நான் இப்பொழுது வரை உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கிறனோ அதே போல நான் உதவியாக இருந்து, நீங்கள் CAA சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எப்படி ஆதரிப்பேனோ அப்படி ஆதரிப்பேன். நீங்க முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் இதுவரை எப்படி ஆதரிப்பேன். அவருடைய கற்பனையா உங்க கற்பனையான்னு தெரியலையே. ஏமா நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்காமா? இப்ப ஏற்கனவே எடப்பாடி பாஜகவோடு அரசினுடைய திட்டங்களுடைய கொள்கைகளை எல்லாம் ஆதரித்தவர். இப்பொழுது நான் மறுபடியும் வெற்றி பெற்றால் அவர் ஆதரிக்க, அவங்க ஏற்கனவே கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அந்த உறவின் அடிப்படையில் தான் தேர்தல் 2021 சந்திக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, டிடிவி சின்னமா இல்லாமலேயே நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற பொழுது நீங்கள் கூடுதலாக 2 பேரை இணைக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர்கள் இல்லாமலேயே இவ்வளவு காலமும் நான் உங்களுக்கு எப்படி துணையாக இருந்தேனோ, அல்லது பாஜகவின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு, வேறு ஊன்றுவதற்கு, அது வலிமையாக வளர்வதற்கு நான் இவ்வளவு காலமும் இந்த அரசாங்கத்தில் கட்சியை நான் உங்களுக்கு எப்படி துணை புரிந்தேனோ, அதே போன்று இன்னமும் நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க நல்ல வேகமா வளர்வதற்கு நான் துணையா இருக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள மட்டும் கட்சியில் சேர்த்துக்கீங்கன்னு நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு எடப்பாடி. ஆனா இப்ப குருமூர்த்தி என்ன சொல்றாரு, ஏன் நான் சொன்னோம், நாங்க டெல்லியில சொன்னோம், நீ கேட்கல, இப்ப தோத்து போயிட்டேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், நீ 2024 இப்ப நம்ம எங்களுக்குள்ள தேர்தல் உறவும் வரல, ஒரு கசப்பான அனுபவங்கள் இடைவெளியில அண்ணாமலையால ஏற்பட்டுச்சு. 2024 பொது தேர்தலை சந்திச்சேன். பொது தேர்தலில் பாஜகவா அதிமுகவானா? பொது தேர்தலில் பாஜகவை 2வது இடத்துக்கு கொண்டு வந்த அண்ணாமலை 13 இடங்களில் எங்க ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 3வது இடத்துக்கு மேற்கிலையும் தெற்கிலையும் தலைநகர் சென்னையில கூட தமிழிசை இருக்கிற இடத்துல கூட எடப்பாடியுடைய வலதுகரமா இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவருடைய தொகுதியிலேயே அவருடைய வாரிசே 3வது இடத்துக்கு போற அளவுக்கு நெருக்கடியை கொண்டு வந்திருக்குல்ல.
அப்ப அவங்க குருமூர்த்தி அண்ணன் சொன்னது சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எடப்பாடி வியூகம் அமைத்தது அல்லது அவர் எந்த ஆலோசனை பெற்றாரோ அத்தனையும் தோற்று போயிருக்கிறது. ஆகவே எடப்பாடியாகிய அதிமுக பொதுச் செயலாளரே ஒரு தோல்வியை வைத்து அந்த வியூகம் தோற்று போயிருக்கும் அப்படின்னா பாஜகவும் தான் கடந்த காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தோல்வியை தழுவிக்கிட்டே இருக்கு. அகில இந்திய அளவுல அவங்க வெற்றி பெறாங்க. அதுக்கான வியூகங்கள்லாம் பழிக்கும் போது இங்கேயும் அவங்க வியூக வகுப்பாளர்கள் ஆலோசனை சோகால்டு ஆலோசனை தருபவர்கள் தோல்விக்கான ஒரு ஆலோசனையை தான் சொல்றாங்கன்னு அப்படியும் பார்க்கலாம் இல்லையா? அத தமிழ்நாட்டுல நோட்டாவில இருந்து வெறும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு கெட்ட தூரத்துக்கு பாஜகன்னு ஒரு கட்சி தலைமையில எங்க இருக்குதுன்னே தெரியாத ஒரு கட்சியை நாளெல்லாம் விவாதத்துக்கு கொண்டு வந்து எடப்பாடியை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டு பெரும் ஒரு கட்சி திராவிட கட்சி அதிமுகவையே டெபாசிட் போக வைக்கிற பாஜக தாமரை செல்வா இன்னும் அவங்க வளரலன்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன எவ்வளவு கிடையாது. அது வந்து நீங்க வெறும் கிட்டத்தட்ட நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியும் என்டிஏவும் அதிமுக அணியும் பெரிய வித்தியாசமே இல்லையாமா, கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க பெரிய பாரிய அளவுல வெற்றி பெற்று இருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க பாஜக. அதனால அஞ்சுதான் இப்ப எடப்பாடி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு. இப்ப எதிர்கட்சியா 2வது இடத்துக்கு எடப்பாடியா அதிமுகவா பாஜகவா அண்ணாமலையாங்கிற போட்டி தான் கடுமையா நடந்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில நீங்க இப்ப நீங்க குருமூர்த்தி என்ன சொல்றத எடப்பாடி கவனமா கேட்கணும் அல்லது மற்ற அமைப்புகளும் கவனமாக நம்ம கேட்கணும். தனியரசு ஆமா, இப்ப டாக்டர் வந்து ஸ்ரீதரன் ஐயா திரும்ப சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அது திமுகவுக்கு சாதகமா அமையணும். ஆனா குருமூர்த்தி ஐயா சொல்றாரு பாஜகவும் அதிமுகவுக்கு இணையிலைன்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமா அமையுது. 2 பேரும் 2 எதிர்முறையில கருத்தை பதிவு செய்யறாங்க. அதுல வந்து கடந்த காலத்துல இப்படிதான் சொன்னீங்க, அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா நின்னதுனாலதான் ஓட்டே போயிருச்சு, வாக்கு வங்கியே போயிருச்சு. நீங்க அப்புறம் திரும்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா நின்னுதான் ஒன்னா வந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க. இல்லவா இது உங்களுக்கு இல்ல, பொதுவா இங்க பேசுறவங்களுக்கு சேர்த்து. இல்ல அது நான் ஒண்ணு தவறு சொல்லல. ஆனா இப்ப எப்படி பாருங்க, அதுல இன்னொரு குருமூர்த்தியான இன்னொரு கூடுதலா ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது எடப்பாடி பாஜகவின் எங்களுடைய உறவை துண்டிச்சு கொண்டு திமுகவை தொடர்ந்து வெற்றி பெற அனுமதிக்கிறார் குருமூர்த்தி என்ன சொல்லிட்டு, அதாவது இந்த வகையில் புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவி அம்மாவை போல திமுகவை கட்டுப்படுத்த வீழ்த்த அறிவு சார்ந்த வியூகத்தை எடப்பாடி அமைக்கவில்லைங்கிறதையும் கூடுதலா குற்றச்சாட்டு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுகிற வேட்கை எடப்பாடியிடம் இல்லைன்னு குருமூர்த்தி என்ன பேசலாம்.